இந்த வீடியோல நம்ம பூமா விசஸ் ஜாக்வார் இந்த சண்டையில யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். எப்போதும் போல நம்ம ஸ்கோர் கார்ட்ஸோட ஆரம்பிப்போம். ஸோ ஸ்கோர் கார்டு வச்சு எது பெஸ்ட் எது வின் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைட் உயரம் பூமா ஜாக்வார் இந்த இரண்டு மிருகங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான் இருக்குது. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூமாவானது கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் உள்ளதா இருக்கு. இப்போ அப்படியே ஜாக்வார் கிட்ட வரலாம். ஒரு ஜாக்வார் ஆனது கிட்டத்தட்ட 76 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ஹைட் வந்து இருக்கு. இதுல பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது பூமா தான் வந்து ஜாக்வாரோட உயரத்தில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ உயரம் அப்படிங்கிற கம்பேரிசன் படி பார்த்தீங்கன்னா பூமா தான் முதல் பாயிண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுது கேமை. அடுத்தது வித் அகலம். அகலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூமாவானது கிட்டத்தட்ட 7.9 அடி வரைக்கும் அகலம் இருக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் அதிகபட்சமாக வளரக்கூடிய பூமாவோட சைஸு. இப்போ அப்படியே ஜாக்வார் கிட்ட வருவோம். ஒரு ஜாக்வார் ஆனது கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் உயரம் இருக்கக்கூடியதாக இருக்கு. பூமாவோட சில பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. இருந்தாலும் இதில் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஜாக்வார் தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலோட சைஸ் தான். ஜாக்வாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட உடம்போட சைஸ் வந்து அதிகம், வாலோட சைஸ் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட அதோட வால் சைஸ் பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். இதே பூமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு சைஸ் வந்து கம்மி, ஆனால் வாலோட சைஸ் அதிகம். அதோட வால் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஜாக்வாரோட 20 சென்டிமீட்டர் அதிகம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து பூமா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உடம்பு சைஸ் படி பார்த்தீங்கன்னா ஜாக்வார் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல ஜாக்வார் வின் பண்ணி தன்னோட முதல் பாயிண்டை எடுக்குது. வெயிட் உடல் எடை. உடல் எடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூமாவானது கிட்டத்தட்ட 100 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இது ஆண் பூமாக்கள். இதை தாண்டி பூமாக்கள் வளருமா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ரேர் தான். ஸோ இந்த வெயிட்டையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஜாக்வார்ட்ட வரலாம். ஒரு ஜாக்வார் ஆனது கிட்டத்தட்ட 160 கிலோ வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்கு. கிட்டத்தட்ட பூமாவோட 60 கிலோ கூட. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஜாக்வார் வெயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வெயிட் அப்படிங்கிற விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் தான் அடித்து தூக்குது. அடுத்தது ஸ்பீடு வேகம். வேகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவே சொல்லிடலாம். இரண்டு மிருகங்களும் சரி மணிக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச தூரத்துக்கு தான். 80 கிலோமீட்டர் அப்படிங்கிறது செம வேகம் தான். ஆனாலும் இந்த இரண்டு மிருகங்களும் சேமா இருக்கிறதுனால ரெண்டு மிருகத்துக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். லைஃப் ஸ்பேன் ஆயுள் காலம். ஆயுள் காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூமாவானது காடுகளில் வாழும்போது கிட்டத்தட்ட 13 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதாக இருக்கு. இதுக்குள்ளேயே இந்த மிருகங்கள் வந்து இறந்து போயிடுது. ஒருவேளை மனிதர்கள் வளர்த்தா இன்னும் கொஞ்சம் காலங்கள் எக்ஸ்ட்ரா வாழலாம். இப்போ அப்படியே ஜாக்வாருக்கு வரலாம். ஒரு ஜாக்வாரானது கிட்டத்தட்ட காடுகளிலே பார்த்தீங்கன்னா 15 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதாக இருக்கு. இதையும் தாண்டி கூட சில ஜாக்வார்கள் வாழ்ந்திருக்கு. ஸோ ஆயுள் காலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் தான் வின் பண்ணுது. அடுத்தது BFQ அப்படின்னு சொல்லப்படுகிற பைட் ஃபோர்ஸ் கோஷன் பார்க்க போகிறோம். கடியின் வலிமை. இந்த விஷயத்தில் ஜாக்வார் கிட்ட பூமா மட்டும் இல்லை எந்த ஒரு மிருகமும் வந்து ஈடு கொடுக்க முடியாது. அது சிங்கமாக இருந்தாலும் சரி புலியாக இருந்தாலும் சரி. BFQ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமாவுக்கு கிட்டத்தட்ட 108 இருக்கு. அதோட பைட் ஃபோர்ஸ் 108. இது கண்டிப்பாக ஒரு குரல் வலியை நெரிக்கிறதுக்கு ரொம்பவே அதிகம் தான். இப்போ அப்படியே ஜாக்வார்ட்ட வரலாம். ஜாக்வார் தான் அதிக அளவிலான பைட் ஃபோர்ஸ் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 137. இந்த பைட் ஃபோர்ஸை வச்சு அதால் ஒரு சிங்கத்தோட தலையை கூட உடச்சிட முடியும். ஸோ ஜாக்வாரோட வாயில் மட்டும் பூமா மாட்டுச்சு அப்படின்னா அதோட கதை அவ்வளோதான். ஸோ பைட் ஃபோர்ஸ் கொஷனில் இந்த மிருகத்தில் மட்டும் இல்லை எல்லா மிருகத்திலையும் வெற்றி பெறுறது என்னமோ ஜாக்வார் தான். ஜம்ப் குதித்தல். இந்த இரண்டு மிருகங்களும் செம்மையாக ஜம்ப் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு ஜாக்வார் பார்க்கலாம். ஒரு ஜாக்வாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் அதில் ஜம்ப் பண்ண முடியும். அசால்ட்டாக ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்து கூட அதில் தாண்ட முடியும். இப்போ அப்படியே பூமா கிட்ட வரலாம். பூமாக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பின்னங்கால்கள். பூமாக்கு இருக்கிற மாதிரி மற்ற எந்த மிருகங்களுக்கும் அதோட பின்னங்கால்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது கிடையாது. இதனாலேயே அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு விலங்கு. கிட்டத்தட்ட ஒரு பூமாவால் 17 அடி வரைக்கும் பாய முடியும். இதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆக்ரோஷமான டயத்தில் பார்த்தீங்கன்னா பூமா இதையும் தாண்டி கூட ஜம்ப் பண்ண முடியும். அசால்ட்டாக பில்டிங் விட்டு பில்டிங் கூட அதில் ஜம்ப் பண்ண முடியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு செம்மையான ஜம்பிங் சக்தி அதுக்கு இருக்கு. ஸோ ஜம்ப் பண்ணுற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பூமா தான் மாசா வின் பண்ணுது. அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உருமல் ரோரிங். பூமாவால் உரும முடியாது. அதோட வோக்கல் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிசைன் பண்ணப்படலை. இருந்தாலும் அதால் மற்ற ஒலிகளை வந்து எழுப்ப முடியும். இதுவே ஜாக்வார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சூப்பராக வந்து உருமல் செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த சவுண்டு மாசாவே இருக்கும். ஸோ உருமும் சத்தம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் தான் வெற்றி பெறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பூமா வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. இதே ஜாக்வார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் எடுத்து இந்த போட்டியில் ஜாக்வார் தான் வெற்றி பெறுது. ஸோ வின்னர் ஜாக்வார் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதே போன்ற வீடியோக்கள் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.